hidden billionaire. We're in the air. எபிசோட் 7 மறைக்கப்பட்ட ரகசியம். அடுத்த நாள் காலை அர்ஜுன் தனது அலுவலகத்தில் அவசர கூட்டத்தை நடத்தினார். நம்ம நிறுவனத்தின் எல்லா பாதுகாப்பு அமைப்பையும் உடனே சோதனை பண்ணுங்க, யாரும் வெளியே தகவல் அனுப்ப கூடாது என்றார். ஊழியர்கள் அனைவரும் வேலையில் இறங்கினர். அதே நேரத்தில் விக்ரம் தனது ரகசிய இடத்தில் சிரித்துக் கொண்டிருந்தான். அர்ஜுன், இந்த முறை நீ தப்பிக்க முடியாது. அவன் ஒரு லேப்டாப்பை திறந்தான். அதில் அர்ஜுனின் நிறுவனத்தின் முக்கியமான கோப்புகள் இருந்தன. ஆனால் திடீரென திரையில் ஒரு செய்தி தோன்றியது. ஆக்சஸ் டெனிட் டாஷ் செக்யூரிட்டி லாக் ஆக்டிவேட்டட். விக்ரம் அதிர்ச்சி அடைந்தான். எப்படி இது சாத்தியம்? அந்த நேரத்தில் அர்ஜுன் தனது அலுவலகத்தில் இருந்து அமைதியாக சொன்னார், நான் உன்னை எதிர்பார்த்தேன் விக்ரம். அவர் தனது நம்பிக்கைக்குரிய சைபர் பாதுகாப்பு குழுவுடன் சேர்ந்து விக்ரம் பயன்படுத்திய கணினியின் இருப்பிடத்தை கண்டுபிடித்திருந்தார். இருப்பினும் விக்ரம் தப்பிக்க இன்னொரு திட்டத்தை வைத்திருந்தான். அவன் ஒரு தொலைபேசி அழைப்பு செய்தான். பிளான் பி ஆரம்பிங்க. அதே நேரத்தில் ராமுவின் டீ கடையில் திடீரென தீ பிடித்தது. மக்கள் அலறி ஓடினர். அர்ஜுனுக்கு தகவல் வந்ததும் அவர் ஒரு நொடியும் தாமதிக்காமல் அங்கு புறப்பட்டார். அவர் டீ கடையை காப்பாற்றுவாரா, அல்லது இது விக்ரமின் பெரிய சதியின் ஆரம்பமா? ராமுவின் டீ கடை முழுவதும் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. யாராவது காப்பாத்துங்க என்று மக்கள் அலறினர். அந்த நேரத்தில் அர்ஜுனின் கார் வேகமாக வந்து நின்றது. அவர் ஒரு நொடியும் யோசிக்காமல் தீக்குள் ஓடினார். சார், உள்ளே போகாதீங்க என்று பாதுகாவலர்கள் கத்தினர். ஆனால் அர்ஜுன் கேட்கவில்லை. உள்ளே சிக்கியிருந்த ராமுவையும் ஒரு சிறுமியையும் அவர் வெளியே கொண்டு வந்தார். அனைவரும் நிம்மதியாக மூச்சு விட்டனர். தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். ராமு கண்ணீருடன் அர்ஜுனின் கைகளை பிடித்தார். என் உயிரை காப்பாத்திட்டீங்க சார். இதை நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். அர்ஜுன் மெதுவாக சொன்னார், நண்பனை காப்பாற்ற பணம் தேவையில்லை, நல்ல மனசு போதும். அந்த நேரத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவர் ஓடி வந்தார். சார், இது சாதாரண தீ விபத்து இல்லை, யாரோ வேண்டுமென்றே தீ வைத்திருக்கிறார்கள். அர்ஜுன் அமைதியாக கேட்டார், ஆதாரம் கிடைச்சதா? போலீஸ் அதிகாரி ஒரு சிறிய பென்டிரைவை காட்டினார். தீ வைக்க வந்த ஒருவன் இதை கீழே போட்டுட்டு ஓடிட்டான். அர்ஜுன் அதை தனது லேப்டாப்பில் திறந்தார். திரையில் ஒரு வீடியோ ஓடியது. விக்ரம் சிரித்தபடி பேசினான். அர்ஜுன், இது ஆரம்பம்தான். அடுத்த முறை நான் உன் நிறுவனத்தை இல்ல, உன் குடும்பத்தையே குறிவைக்கப் போறேன். அந்த வார்த்தைகளை கேட்ட அர்ஜுனின் முகம் கடினமானது. விக்ரம், இதுவரை நான் பொறுமையாக இருந்தேன். இனிமேல் உன்னை சட்டத்தின் முன் நிறுத்தாமல் விடமாட்டேன். அதே நேரத்தில் விக்ரம் ஒரு ரகசிய அறையிலிருந்து எல்லாவற்றையும் நேரலையாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் சிரித்தபடி ஒரு பொத்தானை அழுத்தினான். அடுத்த நொடியில் அர்ஜுனின் நிறுவனத்தின் கணினிகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் அணைந்துவிட்டன. தொடரும்.